fade to gray as you fade away, as you fade away, as you fade away. ஃபஸ்ட்டு ஹாய். மணி கரெக்டாக 4:19. 3 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். என்ன இடம்னா எனக்கு கரெக்டாக தெரில. இலிக்கல் ட்ரெக்கிங் ஏரியா ப்ளஸ் இன்னொரு ட்ரெக்கிங் ஏரியா, எனக்கு பேர் எக்ஸாக்டாக தெரில, ப்ளஸ் ஒரு வாட்டர் ஃபால் அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. 82 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இலிக்கல் கல் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே யாராச்சும் வந்தீங்கன்னா 7 o'clock முன்னாடி வந்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வாக் பண்ணி தான் போகணும். 7க்கு முன்னாடி வந்தால் இங்கே வந்து கேட் வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ 7க்கு அப்புறம் தான் வர முடியும். இங்கேருந்து நம்ம வாக் பண்ணோம். இலிக்கல் கல் இது வந்து எவ்வளோ ஹைட்னா 3500 feet above sea level. இந்த ஹைட் வந்து நாங்கள் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே ஆக்சுவலாக பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு தான் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாக் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். இங்கே வந்து 7க்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணோன்னா, காரை வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து நடந்துற மாதிரி இருக்கும். பார்க்கிங்லாம் எதுவும் கிடையாது தனியாக. இங்கே ஒரு சும்மா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் கார் வந்து நீங்கள் 7க்கு சப்போஸ் நீங்கள் 7க்கு அப்புறம் வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காரை வந்து டேரெக்டாக மேலே அலோவ் பண்ணிடுவாங்க. பட் என்ன கேட்டாங்கன்னா காரை கீழே முடிஞ்சால் பார்க் பண்ணிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ட்ரெக்கிங் ஆட்ட ஏறது பெட்டர். ஏதோ செக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. டாப் தெரியுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அங்கே மேலே அந்த டாப் தான் கிட்டத்தட்ட போகணுங்கிறாங்க. அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். சீசன் டைமில் வந்து அந்த தண்ணி செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இதோ நான் இன்னும் வேறு நல்ல வியூ கிடைச்சா அதில் எப்படி போஸ்ட் பண்ணுறேன் ஆப்போசிட்டில் இருக்கிறத. ஆக்சுவலாக நம்ம ஏற வேண்டியது இது கிடையாதுண்ணா, இங்கே இருக்குது. அந்த டாப் தான் போகணுங்கிறாங்க, இந்த டாப் கிட்ட. சதீஷ் வாங்கடா. நாங்கள் 7க்கு முன்னாடியே வந்தோம். என்னாச்சுன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து இப்போ க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. மேபி 7க்கு அப்புறம் தான் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ வந்தால் தான் தெரியும். இங்கே ஆக்சுவலாக ஏதோ கடை இருக்க மாதிரி தெரியுது இந்த இடத்துல. அது என்ன கடன் தெரியும். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர், இதுதான் டிக்கெட் கவுண்டரு. ஸோ ஓகே, மேலே வந்து தான் ஒரு இது இருக்குது அலோவ் பண்ணுற மாதிரிக்கு. மேலே ஒரு கேட் போட்டிருக்காங்க. இது என்ன தண்டர்ஸ்டார்ம் ப்ரோன் ஏரியா. ஓகே, டவர்லாம் இருக்கு. வா, வியூ கிடைச்சிருச்சு. வியூ காமிச்சா காலையில் வந்தோம்னா பிரச்சனை இல்லை. மஞ்சள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்துடும். இந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்களுக்கு தான் ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வெயிட் பண்ணி ஜீப்லேயே மேலே போயிருக்கலாம். இது ஏறுறதே கஷ்டமாக இருக்கு. யாரா இது ஏறுவாங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ரோடு இப்படி இருக்கு, இதில் போனால் கஷ்டம்ன்ட்டு நாங்கள் ஷார்ட்கட்லேயே கவர் பண்ணுறோம் உள்ள. பட் என்னை கேட்டால் யாரும் இந்த ஷார்ட்கட் ரோடை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மெயின் ரோடு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணி ஜீப்பில் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், யாரும் இந்த ஷார்ட்கட் ரோடு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து ஏதோ இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. மழை முழுசாக கூட ஏறல, ஆனால் சரியான வியூ பாயிண்ட்டு. சன்ரைஸ் ஆகிறது இந்த இப்போ என்னால் கிளியராக தெரியுது பாருங்க. அப்பா, யாராச்சும் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறேன், பழைய வீடியோ மாதிரி பண்ணுறீங்க மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் எது கை வச்சுட்டு வந்திருக்கோம். போன ட்ரெக்கிங் ஆச்சு பரவாயில்ல, ஏதோ நெட்டு வந்தோம். இந்த டைம் கையில் ஒன்றுமே இல்லை, சும்மா நடந்து வரோம். மூச்சு பயங்கரமாகுது, ஏறவே முடியல. அதாவது நார்மல் ஸ்டெப்ஸ்னால் கூட ஈஸியாக இருக்குமோ என்னமோ, தார் ரோடுங்கிறது இப்படி போக வேண்டிய பார்த்தா சுற்றி போட்டுருக்காங்க, மலையை சுற்றி ரோடு போட்டிருக்கனால. அதனாலே
பயங்கர கஷ்டமாக இருக்குது யார் ஆக்சுவலாக மூச்சு தான் ரொம்ப வாங்குது ரோடில் போகிறனால. அது ரோடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காதுல்ல நார்மல் இது மாதிரி. ஹார்டாக இருக்கிறப்போ வலிக்குது, மூச்சு தான் வாங்குது பயங்கரமாக. ஓகே மேலே இப்படி கொஞ்ச நேரம் போக அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ யாரும் இதை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சுத்தமாக ஏதோ கம்ப்ளீட்டாக. ஆனால் யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலராக. இது ஒரு பாத் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வரவங்க யாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நீங்கள் மெயின் ரோட்டில் போக முடியல ஜீப்பில் வாங்க. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தேவையில்லாத வேலை சொல்ல போனது. டேய் இது ஷார்ட்கட்டு தான். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young. அகைன் இப்படி போகிறதுக்கு இன்னும் ஷார்ட்கட் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் இப்போ வந்து போக போகிறோம். இது போனால் இன்னும் மூச்சு தாங்கும். ஸோ பெட்டர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது அது பெட்டர்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர், யாரும் ஷார்ட்கட் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்லாம் நேர் ஸ்ட்ரெயிட் பார்த்துலேயே போங்க முடிஞ்ச அளவுக்கு. தேவையில்லாமல் ஷார்ட்கட் யூஸ் பண்ண. ஆக்சுவலாக இது நல்ல ஷார்ட்கட் தான் போடுவாங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பார்த்தே கரெக்ட் இல்லை, பட் ஆனால் இவங்க எதோ ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தா. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு. ஏதாச்சும் காட்டில் தீ பற்றின மாதிரியா? இதோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே எரிஞ்சு போய் தான் இருக்குது. கீழே இறங்கும்போது நோட் பண்ணேன் என்னடா ஃபுல்லாக எரிஞ்சிருக்குன்னு. ஆனால் மேலே வரவே உண்மையில எரிஞ்சிருக்க மாதிரியும் தெரியுது. அகெயின் 3வது டைமாக ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டாங்க, பட் அது கொஞ்சம் பக்கமாக தான் போகுது. சொல்லி தள்ளி வந்தால் வேறு ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்து இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்துட்டோம் நாங்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, சீசன் டைம்லலாம் கண்டிப்பாக அந்த எரிஞ்ச ஸ்மெல் வராது. இப்போ ஃபுல்லாக எரிஞ்ச ஸ்மெல் மட்டும்தான் வந்து அடிச்சுட்டே இருக்கும், மாதிரி கருகின வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கு ஃபுல்லாக அப்படியே. சரி வேறு ஷார்ட்கட்டு அடங்கப்பா, ஷார்ட்கட்டே இல்லை, இது ஏறி தான் ஆகணும் போல். இதோ ஏதோ ஃபுல் பாறையாக இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். அங்கே இருக்குது பாயிண்ட் போகிற இடம். ஸோ நம்ம அகைன் ரோட்டை தான் யூஸ் பண்ணோம். பட் ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் அதை வேணால் ட்ரை பண்ணலாம். இன்னும் ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தட்டி தெரிஞ்சா. இதெல்லாம் பாறை, இதெல்லாம் மேலே ஏற முடியாது கண்டிப்பாக. ஈஸியான ஏதாச்சும் ஆல்ரெடி யூஸ் பண்ண பார்த்துட்டு தான் ஏறலாம். இது நடந்து போகிறது தான். நடந்து போய் இங்கேருந்து அங்கே ஒரு ஸ்டோன் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து இந்த இங்கே அதுதான் வந்து இலிக்கல் போல். இங்கிட்ட தான் இட்டு பார்க்குற மாதிரி நினைக்கிறேன். இது 2 பாறை மட்டும் துண்டாக தெரியுது, அதை போனால் தான் கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வாயில் வேறு புகையாக வருது. இங்கே உட்கார இடமாட்ட போட்டிருக்காங்க. மேபி டே டைம் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது இந்த இடத்துல மேலே. ஸோ மேபி இது உண்மையிலே யூஸில் இருந்தால் பிரச்சனை இல்லை, லேட் ஆகிறவங்களும் யூஸ் ஆகுது கண்டிப்பாக. ஏங்க மணி 7 கடை திறக்கலையே, பொறுப்பு வேணாமா? ஏற முடியல சுத்தமாக. கடை இருந்தால் தண்ணியோ ஏதோ ஃபுட்டோ சாப்பிடலாம் பார்த்தா கடை இல்லை. ஸோ இருந்தாச்சும் நல்லா இருந்திருக்கும். ஓகே கடை இல்லை, அதே ஒரு கடுப்பு. கடை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சொல்ல போனால். ஏற முடியல ஆக்சுவலாக, தண்ணி கொண்டு தான் பெட்ரு. அத்திசாச்சு பழம் ஃப்ரூட்ஸ் ஆச்சு தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங்லாம் நோட் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு, இல்லாட்டி இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. கடையும் இல்லை ஒன்றும் இல்லை, கருகின ஸ்மெல் வேறு சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும். ஆக்சுவலாக இதுதான் பார்த்து போல இது வருது. பட் ஒன்ஸ் அகெயின் ஷார்ட்கட் எடுக்கிறோம், முடியல இதுக்கு மேலே. நடந்து வந்ததில் சாப்பிட்லையா, அது யூஷுவல் சாப்பிடாட்டினா வந்து ஒத்துக்காது, வாந்தி வந்துடும் எப்படி இருந்தாலும். விடிய காலையில் ட்ரெக்கிங் பண்ணால் இதான் நிலமை. வந்தோடனே வாந்தி எடுத்துட்டேன். இப்போ வாந்தி எடுத்துட்டு இன்னும்
கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பின்னாடி இருக்கு, இருங்க அப்படி காமிக்கிறேன். அவ்வளோ வந்தாச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் என்னால் முடியல. இதாங்க ஆக்சுவலாக அந்த இலிக்கல்லுங்கிறது. சிங்கிள் ஸ்டோன், அது மொத்தமாக அப்படியே மொத்தமாக ஒரே ஒரு பாறை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு பார்க்க வந்தது வந்து இந்த ஸ்டோனை தான். ஃபுல்லாக மேகங்க. காலைல வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வியூ உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாக அப்படியே இதோ ஃபுல்லாக அப்படியே மேகம் தான் அந்த இடம் ஃபுல்லாக. இந்த ஒரு படத்தில், ஒரு படம் தனுஷ் ஒரு படத்தில் காடி போட்டிருப்பாங்கல்ல தனுஷ், அதில் கூட நாகேஷ் வந்து டைலாக் சொல்லுவார்ல. என்ன டைலாக் இது? வெறி வேணும்டா அப்படின்னு ஒரு டைலாக். அது என்ன டைலாக் இது எனக்கு தெரில, அதை பேக் சைடில் போடுறேன். அந்த மாதிரி என்னதான் வாந்தி எடுத்தாலும் சரி, முடியலனாலும் சரி, ஏறணுங்கிற வெறி வேணும். அப்போதான் கண்டிப்பாக ஏற முடியும். சொல்கிறேன், என்ன சொன்னேன்ல, என்ன டைலாக்னா, ஆசை மட்டும் இருந்தால் பத்தாதுடா, ஜெயிக்கணுங்கிற வெறி வேணும். வெறி சதீஷ் டைலாக் சொல்லி கொடுத்துட்டான். என்னடா இது உனக்கு வந்துட்டனோ படிக்கிட்டு. அப்பா காலைல வந்தானா பார்த்தோம், அந்த கையெல்லாம் வழுக்குது. அப்படியே அங்கே ப்ரோ. எக்ஸாக்டாக அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து திரும்ப இங்கே வந்தோம். இங்கே ஜங்ஷன் ஆட்ட அங்கேருந்து அப்படியே வளர்ந்து வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் ரெடி. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இனி அடுத்தது இன்னும் இடம் போக வேண்டியிருக்கனால ஆல்ரெடி கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இறங்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதோ ஈஸி தான். இதோ இந்த இடத்த மட்டும் கவர் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லாக ரோடு தான். ஸோ டயர்ட்லாம் பெருசாக ஆகாது இறங்குறப்ப, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏறது மட்டும்தான் கொஞ்சம் டயர்டு. நல்லா இருக்கு ஆக்சுவலாக வியூ வந்து. இங்கே இறங்குறது ஈஸி, ஏறுறது கஷ்டம்தான் என்ன பண்ணாலும். லாஸ்ட்டாக கொண்டரங்கி வீடியோ போட்ட கூட நம்ம வந்து மேலே ஏறி வரோம், ஓகே எதுக்காக வரோம்னா வந்து சிவனை பார்க்குறதுக்கு வரோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இங்கே அப்படிலாம் அந்த கான்செப்டும் கிடையாது. அந்த சிங்கிள் ஸ்டோனு, ஐ மீன் அந்த ஒரு பாறை ப்ளஸ் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்து ஏறி வந்திருக்கோம். ஓகே, ஜஸ்ட்டு ட்ரெக்கிங் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் ஷுவராக வரலாம். இந்த இடம் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஐ மீன் கேங்காக வந்தால் நல்லாயிருக்கும் சொல்ல போனேன். இன்னும் மதியம்லாம் வந்தால் கொஞ்சம் வெயில் அடிக்கும், கொஞ்சம் மார்னிங் டைம் வந்தால் ட்ரெக்கிங் டைமுக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த இடம் எல்லாத்துக்கும். சரி, நம்ம இறங்கிக்கிட்டே கவர் பண்ணுவோம். சும்மா நின்றுக்கிட்டே பேசுகிறது வந்து வேஸ்ட்டு. இறங்கிட்டு எப்படி கவர் பண்ணுறேன் பிடிக்கும். ஆனால் இங்கே நல்லா கொஞ்சம் கம்பி போட்டிருக்காங்க. என்னென்னா மற்ற டேஸில் எப்படி இருக்குன்னு தெரில, நாங்கள் வந்தப்போ வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியாக இருக்குது. அந்த பனித்துளி இருக்குனால கொஞ்சம் வழுக்கும் கண்டிப்பாக. ஸோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இறங்க வேண்டியதான். ஏன்னா அவ்வளோதான், கீழே நீ ரோட்டுக்கு வந்துட்டா சரி நம்ம பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருப்போம். இந்த இடத்த மட்டும் உனக்கு வந்து ஸ்டெப் மாதிரி போட்டிருக்கலாம். அதோ காமிக்கிறேன். இதோ இதை மட்டும் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு தான் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருந்திருக்கும். பிரச்சனை என்னென்னா இது ஸ்டெப்ஸாக இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனையே. கொஞ்சம் பாறையாக இருக்கனால ஒரு பாறை என்னென்னா அங்கே இருக்குது, இன்னொரு பாறை இங்கே இருக்குது. இது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பு இந்த இடத்துல. ஏன்னா அங்கெல்லாம் ரோடு. ஸோ இதுவும் ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நம்ம ஆக்சுவலாக போகிறதுக்கு. ஸ்டெப்பு இல்லைங்கிறது தான் வந்து இப்போ இந்த இடத்துல பிரச்சனை. ஸ்டெப்பு இருந்துச்சுன்னா சரின்னு போயிடலாம். ஆனால் என்ன, ஸ்டெப் போட்டால் நம்ம தான் இறங்கி போயிடுவோமே டக்குன்னு. ட்ரெக்கிங் ஆட்ட ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து ஒன்று ஸ்டெப் போடாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கிளியர் வியூங்க, இலிக்கல் கல். என்னன்னா நான் அப்படியே ஜூம் வைக்கிறேன், என் ஃபோனில் ஆக்சுவலாக கிளியராக தெரியாது, என்னால் வைக்கிறேன். அந்த சைடில் பேக் சைடில் வந்து ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கு. வந்தோம் இங்கே பாருங்க, நான் நிற்கிறேன் பாருங்க, அது மாதிரிலாம் ஆள் தான் இந்த கேங்காக நிற்கிறேன் பாருங்க.
சொல்லு after this After this, we'll go and have food. after food அடுத்தங்க அடுத்தது அதான் பேர் சொல்லு. இலவீர புஞ்சிரா. இளவர பூஞ்சிரா. அடுத்து இளவஞ்ச என்னது என்ன பேரு சொல்லு இலவீர புஞ்சிரா. இளவீர பூஞ்சிரா. அடுத்து அடுத்து வந்து இளவீர பூஞ்சிரா அடுத்த ஸ்பாட்டு. ஸோ இறங்குறத மட்டும் முடிச்சுட்டு அடுத்தது அங்கதான் கடை வந்து 8 o'clock மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பா கடை இருக்கும். ஜூஸ் இருக்கும் கேட்டேன், அது தெரில. கடை இருக்கும், மேபி தண்ணி கண்டிப்பா இருக்கும், ஏதாச்சும் மேபி ஜூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி அது சோடா கண்டிப்பா இருக்கும் இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோதாங்க. ரோட்ல இறங்க பொண்ணு தெரியல, நார்மலா ரோட் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே பேக் சைடில் காமிக்க நல்லா இருக்கு ஆக்சுவலா. எதுவுமே இல்லை ஆனாலும் அந்த எனக்கு ஆக்சுவலா பெருசா எதுவும் தெரியல. ஏன்னா நான் ரெகுலரா அந்த ஹில் ஸ்டேஷனை பார்த்து போர் அடிச்சு போச்சா. ஸோ தெரியல. ஆனா வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல தெரியுது, அப்புறம் அந்த மேகம், அந்த ஸ்டோனு, அதெல்லாம் செமையா இருந்துச்சு. நடக்க கடுப்பா இருக்கு, அதனாலதான் ஷார்ட்கட்லயே திரும்பவும் இறங்கிட்டு இருக்கேன். ஷார்ட்கட்டே சொல்ல போனா நடக்க கடுப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுறது வந்து எவ்வளவு கேட்கும் தெரியல. ஏன்னா வந்து காத்து பயங்கரமா அடிக்குது, நல்லா டாப்ல இருக்கனால. 3500 feet above sea levelல, அதனால காத்து பயங்கரமா அடிக்குது. ஸோ நான் பேசுறது வந்து பயங்கரமா கேட்குமா இல்ல கேட்காதான்னு எனக்கு தெரியல. மோஸ்டா வந்து பேசுறது வந்து கேட்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த டாப் தான் வந்து நம்ம அங்க போயிட்டு வந்தது. அங்கிருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம். இப்போ ஷார்ட்கட்ல இறங்குற மெத்தட கண்டுபிடிச்சு கொடுத்தது வந்து இவன் தான் செகண்ட் டைம் வரான். இவனாலதான் ஷார்ட்கட்ல நான் இறங்கிட்டு இருக்கேன். வந்த இடத்துல சதீஷை காணோம். ஏறுறப்ப எங்களுக்கு பின்னாடி கடைசியா வந்தான், இறங்குறப்ப பின்னாடிதான் அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா பின்னாடி வந்தா இந்நேரம் வந்திருக்கணும். சொல்ல போனா ஆளே காணோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் முன்னாடியே ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட்ல வந்துமே அவன் மெயின் ரூட்லாம் திரும்பி போயிட்டு இருக்கான். அதனால எங்களை தாண்டி முன்னாடி போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்க ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை எங்கன்னு தெரியல. இதான் அந்த ஜீப்ல வருதுங்க, ஆட்டோலாம் வருதுங்க. ஆக்சுவலா இந்த ஷாப்புக்கு வந்து திங்ஸ் நானும் யோசிச்சேன் எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னு. 2 வீலர்லாம் கஷ்டம் இல்லை. ஸோ ஒன்று ஜீப்பில் கொண்டுருவாங்க, இல்லைன்னா ஆட்டோ வருது. ஆக்சுவலாக மேலே இந்த மலையில் ஆக்சுவலாக கொய்யா மரம்லாம் இருக்குது. ஆனால் காட்டுத்தீ வந்தனால வந்து எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. அதான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், கொய்யா மரம் இருக்குது, ஆனால் காஞ்சு போய் கிடக்கு. பரவாயில்லங்க. நான் கூட ஆக்சுவலாக ஒரு ஜீப் தான் நினச்சேன், 2 ஜீப் இருக்குது. பரவாயில்ல, ஆக்சுவலாக பெட்டரு. 2 ஜீப்பு மேலே ஆக்சுவலாக ஒன்று போச்சு, இப்போ கீழேயும் 2 ஜீப் இருக்கு. ஸோ பெட்டர், பரவாயில்ல. ரஷ் டைம்லலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீப் இங்கே இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சதீஷ் ஆக்சுவலாக வந்து காணான்னு நினைச்சோம். பார்த்தா ஷார்ட்கட்டில் வந்தால் நாங்கள் லேட்டு, ஆனால் மெயின் ரூட்டில் வந்தவன் வந்து சீக்கிரம் வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஆள் எங்களுக்கு முன்னாடியே வந்து 15 minutes முன்னாடியே வந்து கீழே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தால் எங்கே போனான்னு தெரியல. ஒரு வழியா சதீஷை கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்துட்டான். ஸ்ட்ரைட் ரூட்ல வந்து சீக்கிரம் வந்துட்டான். ஷார்ட்கட்ல வந்த நாங்க ஃபுல்லா லேட். எப்படி ஸ்டே மஸ்ட் நீ வந்தீங்க? அவனும் அங்கே யாராச்சும் கிளிக்கல்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து வாகமன் வந்து பக்கம், மத்த இடம்லாம் எனக்கு தெரியல. இளவில பூஞ்சரா தான் நாங்க அடுத்து போற ஸ்பாட்டு. ஸோ அது எனக்கு தெரியும். வாகமன் தெரியும், மத்தது தெரியல. ஸோ வாகமன் உங்களுக்கு பக்கம், பட் நாங்க போறது இளவில பூஞ்சரா. ஸோ அங்கிட்ட வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தான் கவர் பண்ண போறோம். ஸோ கார் நிப்பாட்டுற இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரமே வந்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்துட்டு ஃபுட்டு வாங்கிக்கலாம் இங்கே